Stages and dimensions of child development. குழந்தை வளர்ச்சியின் பல்வேறு படிநிலைகள், பரிமாணங்கள். நோக்கங்கள். இந்த அலகு முடிவுறும் தருவாயில் கற்போர் குழந்தைகள் வளர்ச்சியில் காணப்படும் பல்வேறு படிநிலைகள், கருவுறுதல் காலங்களை பற்றியும், குழவைப் பருவம் முதல் வளரிளம் பருவம் வரையில் நடைபெறும் உடல் வளர்ச்சி, அறிகை வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி ஆகியவைகளை பற்றி புரிந்து கொள்ள முடியும். முன்னுரை. இன்ட்ரடக்ஷன். பிறப்பு என்பது வாழ்க்கையின் ஆரம்பம் அல்ல, மாறாக இது கருவுறுதல் முதற்கொண்டு தொடர்ந்து நடைபெறுகிறது. மேலும் பிறப்பு என்பது ஒரு குழந்தையானது தாயின் கர்ப்பப்பையில் வளரும் சூழ்நிலையில் இருந்து புற உலகிற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளும் பாங்கினை குறிக்கிறது. குழவைப் பருவத்தை 2 வகையான காலங்களாக பிரிக்கலாம். முதல் காலம் குழந்தை பிறந்தவுடன் உள்ள காலநிலை, பார்ச்சுனேட், அதாவது குழந்தை பிறந்து 15 முதல் 30 நிமிடங்கள் வரை உள்ள காலம். 2. பச்சிளம் குழந்தை பருவம், நியோனேட். 1. பச்சிளம் பருவம், நியோனேட். நியோனேட் என்ற சொல்லானது நியோஸ் என்ற கிரேக்க வார்த்தையில் இருந்து பெறப்பட்டதாகும். நியோனேட் என்ற சொல்லானது நியோஸ் என்ற கிரேக்க வார்த்தையில் இருந்து பெறப்பட்டதாகும். மேலும் லத்தீன் வினைச்சொல்லான நாஸ்கார், NASCOR, நாஸ்கார் என்ற வார்த்தையில் இருந்து பெறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. நியோஸ் என்பது NEOS, நியோஸ் என்பது நியூ என்றும், நாஸ்கார் என்பதற்கு பான் என்றும் ஆங்கிலத்தில் பொருள். மருத்துவ நியதிப்படி பச்சிளம் பருவம் என்பது குழந்தை பிறந்து சுமார் 2 வாரத்திற்கு பிறகு தொப்புள் கொடி அருந்து விழும் வரை உள்ள காலத்தை குறிப்பதாகும். உளவியல் நியதிப்படி பச்சிளம் பருவம் என்பது பிறந்த குழந்தையானது தான் இழந்த எடையை மீண்டும் பெரும் வரை உள்ள காலத்தை குறிப்பதாகும். ரீகெய்னிங் ஆஃப் லாஸ்ட் பர்த் வெயிட். வளர்தல், வளர்ச்சி ஆகியவைகளின் படிநிலைகள், ஸ்டேஜஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட். வளர்தல், வளர்ச்சி ஆகியவைகளின் படிநிலைகள் 5ஆக கொடுக்கப்பட்டுள்ளது. 1. பிறப்பிற்கு முந்தைய காலம், ப்ரீ நேட்டல் பீரியட். 2. குழவிப் பருவம், இன்ஃபான்சி. 3. முன் குழந்தை பருவம், இயர்லி சைல்டுஹுட். 4. பள்ளி பருவம், 6 முதல் 12 வருடங்கள் வரை, மிடில் சைல்டுஹுட். 5. வளரிளம் பருவம், அடலசென்ட், தோராயமாக 13 முதல் 18 வருடங்கள் வரை. வளர்தல், வளர்ச்சி ஆகியவைகளின் படிநிலைகள் 5ஆக கொடுக்கப்பட்டுள்ளது. 1. பிறப்பிற்கு முந்தைய காலம், ப்ரீ நேட்டல் பீரியட். பிறப்பிற்கு முந்தைய காலம் என்பது கருவுற்றதிலிருந்து குழந்தை பிறக்கும் வரையிலான 9 மாத காலத்தை குறிப்பதாகும். இந்த 9 மாதத்தில் ஒரு செல் உயிரியானது பல மாற்றங்களை அடைந்து சுற்றுப்புற உலகிற்கு ஏற்ற இணக்கமான திறன்களை பெற்ற ஒரு குழந்தையாக உருவாகிறது. 2. குழவிப் பருவம், இன்ஃபான்சி. இதை 2 நிலைகளாக கூறுகின்றனர். 1. பச்சிளம் குழந்தை, நியோனேட். குழவைப் பருவம் 2 நிலைகள். 1. பச்சிளம் குழந்தை, நியோனேட். 2. சிசு பருவம், இன்ஃபான்சி. 1. பச்சிளம் குழந்தை, நியோனேட், பிறந்ததிலிருந்து 1 மாதம் வரை உள்ள காலம். 2. சிசு பருவம், குழவைப் பருவத்தில் 2ஆம் நிலை. சிசு பருவம், இன்ஃபான்சி, 1 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை உள்ள காலம். 3. முன் குழந்தை பருவம், இயர்லி சைல்டுஹுட். இந்த முன் குழந்தை பருவத்தை 2 நிலைகளாக கூறுகின்றனர். 1. தளர் நடை பருவம், டாட்லர், 1 முதல் 3 வருடங்கள். 2. முன்பருவ பள்ளி பருவம், முன்குழந்தை பருவத்தில் 2ஆம் நிலை. முன்பருவ பள்ளி பருவம், ப்ரீ ஸ்கூலர், 3 முதல் 6 வருடங்கள் வரை. 4. பள்ளி பருவம், 6 முதல் 12 வருடங்கள் வரை, மிடில் சைல்டுஹுட். 5. வளரிளம் பருவம், அடலசென்ட், தோராயமாக 13 முதல் 18 வருடங்கள் வரை. 1. பிறப்பிற்கு முந்தைய காலம், ப்ரீ நேட்டல் பீரியட். பிறப்பிற்கு முந்தைய காலம் என்பது கருவுறுதலுடன் தொடங்குகிறது.
கருவுற்றலின் போது 38 வாரங்களில் நடைபெறும் மாற்றத்தினை பொதுவாக 3 கால நிலைகளாக பிரிக்கலாம். அவைகள் ஏ. கருவின் ஆரம்ப நிலை பீரியட் ஆஃப் ஜைகோட். கருவின் ஆரம்ப நிலை பீரியட் ஆஃப் ஜைகோட். 2. கருமுட்டை காலம் பீரியட் ஆஃப் எம்ப்ரியோ. 3. வளர்கரு காலம். 3. வளர்கரு காலம். இந்த பிறப்பிற்கு முந்தைய காலத்தில் 3 நிலை உள்ளது. கருவின் ஆரம்ப நிலை, கருமுட்டை காலம், அடுத்தது வளர்கரு காலம். 1. பிறப்பிற்கு முந்தைய காலம் ப்ரீநேட்டல் பீரியட். பிறப்பிற்கு முந்தைய காலம் என்பது கருவுறுதலுடன் தொடங்குகிறது. கருவுற்றலின் போது 38 வாரங்களில் நடைபெறும் மாற்றத்தினை பொதுவாக 3 காலநிலைகளாக பிரிக்கலாம். அவைகள் 1. கருவின் ஆரம்ப நிலை பீரியட் ஆஃப் ஜைகோட். கருவின் ஆரம்ப நிலை என்பது கருவுற்றலில் இருந்து 2 வாரத்தில் முடியும் காலத்தை குறிக்கிறது. அந்த சமயத்தில் ஃபாலோப்பியன் குழாயில் இருந்து வெளிப்படும் அதிக அளவிலான செல்கள் கர்ப்பப்பையின் சுவரில் பதிகமாகிறது. கருவுற்றதில் இருந்து சுமார் 30 மணி நேரத்திற்கு பிறகே ஜைகோட்டின் முதல் செல்லானது பல்கி பெருகுகிறது. இதனைத் தொடர்ந்து 4வது நாளில் 60 முதல் 70 செல்கள் இணைந்து ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி பிளாஸ்டோசிஸ்ட் BLASTOCYST பிளாஸ்டோசிஸ்ட் என்ற திரவம் நிறைந்த பந்தை உருவாக்குகிறது. பிளாஸ்டோசிஸ்டின் உள்ளே உள்ள செல்கள் கருவட்டு எம்ப்ரியோனிக் டிஸ்க் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே ஒரு புதிய உயிரியாக உருவாகிறது. ட்ரோஃபோபிளாஸ்ட் TROPHOPLAST ட்ரோஃபோபிளாஸ்ட் என்று அழைக்கப்படும் மெலிந்த வெளி வளைய செல்கள் உயிரிக்கு வடிவத்தை கொடுத்து பாதுகாத்து ஊட்டமளிக்கிறது. பி. கருமுட்டை காலம் பீரியட் ஆஃப் எம்ப்ரியோ. கருவுற்ற 8வது வாரத்தில் கரு பதித்தலோடு கருமுட்டை காலம் நிறைவுறுகிறது. முதல் வாரத்தில் கருவட்டானது 3 வகையான செல் அடுக்குகளை உருவாக்குகிறது. அவைகள் 3. வெளியுறை எக்டோடெர்ம், இது நரம்பு மண்டலம் தோலாக மாறுகிறது. 2. நடு உறை மெசோடெர்ம், இது தசைகள் எலும்பு மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலமாக மாறுகிறது. 3. உள் உறை எண்டோடெர்ம், இது செரிமான மண்டலம், நுரையீரல், சிறுநீர் பாதை, சுரப்பிகளாக மாறுகிறது. கிட்டத்தட்ட 32வது நாளில் சிசுவின் தலை பெரிதாகி மூளை உருவாகிறது. கருவுற்ற முதல் மாத இறுதியில் கருவானது 1/4 இன்ச் நீளத்துடன் மில்லியன் கணக்கிலான செல்களை கொண்டிருக்கும். மேலும் வாய், கண்கள், மூக்கு, தாடை, கழுத்து பகுதி போன்றவைகள் உருவாகிறது. இந்த தருணத்தில் கருமுட்டையானது 1 இன்ச் நீளமும் 1 அவுன்ஸ் எடை கொண்டதாகவும் இருக்கும். 7வது வாரத்தில் அதிவேகமாக, அதாவது ஒரு நிமிடத்திற்கு 2,50,000 நியூரான்கள் நரம்பு குழாயின் உள்ளே உற்பத்தியாக தொடங்குகிறது. சி. வளர்கரு காலம் பீரியட் ஆஃப் ஃபெட்டஸ். வளர்கரு காலமானது பிறப்பிற்கு முந்தைய கால நிலையின் நீண்ட கால நிலையை கொண்டது. அதாவது கருவுற்ற 9வது வாரம் தொடங்கி குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலத்தை குறிக்கிறது. மேலும் 3வது மாதத்தில் சிசுவின் உடல் உறுப்புகள், தசைகள், நரம்பு மண்டலம் ஆகியவை ஒன்றோடொன்று ஒருங்கமைத்து இணைக்கப்படுகிறது. பிறப்பிற்கு முந்தைய காலத்தை சில நேரங்களில் முப்பருவங்களாக அல்லது 3 சம காலங்களாக பிரிக்கலாம். 3வது மாதத்தின் இறுதியில் முதல் முப்பருவம் ட்ரைமஸ்டர்ஸ் முடிவடைகிறது. 2வது முப்பருவம் மத்தியில், அதாவது 17 முதல் 20 வாரங்களின் இடையில் சிசுவானது பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிறது. இதனை சிசுவின் அசைவின் மூலம் தாய்மார்கள் உணர முடியும். 2வது முப்பருவ முடிவில் சிசுவின் பல்வேறு உறுப்புகள் நன்கு வளர்ச்சி அடைகிறது. 20வது வாரத்தில் இருந்து குழந்தை பிறக்கும் வரை சிசுவின் மூளை எடையானது 10 மடங்கு அதிகரிக்கிறது. இறுதி முப்பருவ பகுதியில் சிசுவானது முழு வளர்ச்சி அடைந்து உயிர் வாழும் நிலையினை பெறுகின்றது. இந்த சமயத்தில் சிசுவானது 5 பவுண்ட் எடையும் 7 இன்ச் நீளமும் உடையதாக இருக்கும். 2. குழவிப்பருவம் இன்ஃபான்சி. குழவிப்பருவமானது பிறப்பிலிருந்து 1 வருடம் வரை நீடிக்கிறது. இந்த தருணத்தில் குழந்தைகள் பெற்றோர்களை முழுவதும் சார்ந்திருக்கும். மேலும் மொழி மேம்பாடு, அடையாள நினைவுகள், புலனுறுப்பு ஒருங்கிணைப்பு போன்ற செயல்கள் ஆரம்பமாகின்றது.
குழவை பருவத்தினரின் உடல், அறிகை, சமூக, மனவெழுச்சி வளர்ச்சி. Physical, cognitive, social and emotional development of the infancy. குழவி பருவத்தினரின் உடலியல் வளர்ச்சி, physical development. உடலியல் வளர்ச்சி என்பது உயரம், எடை, எலும்பின் தன்மை, பார்த்தல், கேட்டல் போன்ற புலன் உறுப்புகளின் வளர்ச்சியினை குறிப்பதாகும். தலை முதல் பாதம் வரை மத்திய பகுதி முதல் கை கால்களின் வளர்ச்சி. 2. உயிர் வாழ்வதற்கு தேவையான தன்னியல்பான அடிப்படை செயல்களின் வளர்ச்சி. 3. பெரும்பாலான நேரங்களில் உள்ளங்கைகளை மடக்கியே வைத்திருப்பர். 4. கைகள் கண்களை ஒருங்கிணைக்க தெரியாது. 5. தெரிந்த முகங்கள் குரலினை பார்க்கும்போது கேட்கும்போது புன்னகை புரியும். 6. ஏதேனும் ஒரு அசையும் பொருளையோ அல்லது பராமரிப்பாளரையோ பார்க்கும்போது கண்களை திருப்பும். 7. தன்னுடைய தோள்களின் கால்களை நெளிந்து கொடுக்கும். 8. முதல் பல் அல்லது பால் பற்கள் முளைக்கத் தொடங்கும். 9. சத்தம், அசைவுகள் வரும் திசைக்கு தன்னுடைய தலையை திருப்பும். 10. பால் குவளையை தன் கைகளால் பிடித்து பால் குடிக்கும். 11. பிறர் உதவியுடன் அமர ஆரம்பிக்கும். 12. பால் உறுப்புகளை அடிக்கடி தொடும். 13. சமதரையில் தானே தலைக்குப்புற கவிழும். 14. எந்த பொருளையும் வாயில் எடுத்து வைக்கும். 15. தானே நகர வலம் வர ஆரம்பிக்கும். 16. பிறர் உதவியுடன் குவளையில் பால் குடிக்க முயலும். 17. தானாகவே அமர முடியும். 18. பிறர் உதவியுடன் நடக்க முற்படுவார்கள். 19. ஒரு கையிலிருந்து மற்றொரு கைக்கு பொருளை மாற்றும். 20. ஆட்காட்டி விரல், நடுவிரல், கட்டை விரல்களின் துணையுடன் சிறு சிறு பொருட்களை எடுக்கும். 21. 4 முதல் 5 வாரங்களில் குழந்தை பிறக்கும்போது உள்ள எடையைப் போல 2 மடங்காகவும் 10 முதல் 12 வாரங்களில் மும்மடங்காகவும் எடை அதிகரிக்கும். 2.5 கிலோகிராம் முதல் 3 கிலோகிராம் வரை. 22. 1 முதல் 3 மாதங்களில் 3 சென்டிமீட்டர் உயரமும் 4 முதல் 6 மாதங்களில் 2 சென்டிமீட்டர் உயரமும் 7 முதல் 12 மாதங்களில் 1.5 சென்டிமீட்டர் உயரமும் வளரும். 47.5 முதல் 53.75 சென்டிமீட்டர் வரை. குழவி பருவத்தினரின் அறிகை வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அறிகை வளர்ச்சி என்பது குழந்தை வளர்ச்சி நிலையில் காரண காரியம் அறிதல், பிரச்சனைக்கு தீர்வு காணுதல், மொழி வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, உடலில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவைகளை உள்ளடக்கியதாகும். 1. 12 முதல் 15 அங்குல தூரத்தில் உள்ள பொருட்களை காண முடியும். 2. தாயின் குரலை கேட்டவுடன் புன்னகை புரியும். 3. திடீரென சத்தம் கேட்கும் திசை நோக்கி திரும்பும். 4. சுவை, வாசனை ஆகியவைகளை வேறுபடுத்தி அறிய முடியும். சுவை நிறைந்த திரவ உணவுகளை தேர்வு செய்தும் மணமற்ற பொருட்களை விலக்கி வைக்கவும் செய்யும். 5. நிறங்கள், ஒளியை பார்க்கும்போது தலையை திருப்பும். 6. பராமரிப்பவர்களின் குரலால் கவரப்படும். 7. கண் பார்வையில் உணவு படும்போது வாயை திறந்து உண்பதற்கு எதிர்பார்க்கும். 8. பராமரிப்பவர்களின் அசைவுகள் முகபாவங்களை பிரதிபலிக்கும். 9. ஒரே ஒரு பொம்மை மீது ஒரே நேரத்தில் கவனம் செலுத்தும். 10. பராமரிப்பவர்கள் பேசும் வார்த்தைகள் அல்லது சத்தங்களை குழந்தைகள் பிரதிபலிக்கும். 11. முதலில் பேச ஆரம்பிக்கும். குழவி பருவத்தினரின் சமூக மனவெழுச்சி வளர்ச்சி, சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட். சமூக மனவெழுச்சி வளர்ச்சி ஆகியவைகள் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையதாகும். சமூக மனவெழுச்சி வளர்ச்சி என்பது பிறருடன் நட்புணர்வுடன் பழகுவதையும் இணக்கமுடன் செயல்படும் தன்மையையும் குறிப்பதாகும். 1. பிறந்த குழந்தையானது சராசரியாக 17 முதல் 19 மணி நேரம் வரை உறங்கும். 2. முக்கிய பராமரிப்பாளர்களை நினைவு கொள்ள ஆரம்பிக்கும். 3. மற்றவர்கள் தன்னை பார்த்து சிரிக்கும்போது தானும் சிரிக்க ஆரம்பிக்கும். 4. குழந்தைகளை கிச்சு மூட்டும் போது மகிழ்ச்சியடையும். 5. பழக்கப்பட்டவர்களின் குரலை கேட்கும்போது மகிழ்ச்சியடையும். 6. முக்கிய பராமரிப்பாளர்களிடம் அபரிமிதமான பாசம் கொள்ளும். 7. அந்நியர்களை பார்த்தவுடன் பதட்டம் அடையும். 8. பொம்மைகளை அவர்களிடமிருந்து எடுத்தால் எதிர்ப்பு காட்ட ஆரம்பிக்கும். 9. பராமரிப்பவர்கள் தன்னை விட்டு போகும்போது அழ ஆரம்பிக்கும். 10.
தன்னுடைய விளையாட்டு பொருட்களை மற்ற குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்ளும். 11 பிடிவாதம், எதற்கெடுத்தாலும் கோபப்படுதல் ஆகியவை அதிகமாக இருக்கும். 12 தனியாக விளையாட ஆரம்பிக்கும். 13 நிதானம், திடீர் வெறித்தனம் ஆகிய செயல்கள் தொடங்கும். அடுத்ததாக 3 முன் குழந்தை பருவம், முன் பள்ளி பருவம். முன் குழந்தை பருவம் என்பது குழவி பருவ முடிவில் தொடங்கும் பருவம் ஆகும். இது குழந்தையின் 6 வயது வரை நீடிக்கும். இப்பருவ காலத்தில் குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு தேவையான திறன்களை பெறுகிறார்கள். மேலும் தனது ஒப்பார் குழுவினருடன் அதிக மணி நேரம் செலவிடுவர். இப்பருவத்தினை 2 வகையாக பிரிக்கலாம். 1 தளர் நடை பருவத்தினர், டாட்லர், 1 முதல் 3 வயது வரை. 2 முன்பருவ பள்ளியினர், ப்ரீ ஸ்கூலர், 3 முதல் 6 வயது வரை. தளர் நடை பருவம், டாட்லர், 1 முதல் 3 வருடம். தளர் நடை பருவத்தினருக்கான உடலியல் வளர்ச்சி, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். 1 தனியாக நடக்க பயிலும். 2 குனிந்த பின்பு மெதுவாக எழுந்து நிற்பார்கள். 3 மேஜை, நாற்காலி போன்றவற்றில் ஏறுவார்கள். 4 தனது கை விரல்களை சப்புவார்கள். 5 உணவை நன்கு மென்று உண்ண பழகுவார்கள். 6 விரைப்பான ஓட்டம் உடையவர்களாக இருப்பார்கள். 7 தண்ணீர், உணவு ஆகியவைகளை சைகை மூலமும் குரல் மூலமும் கேட்பார்கள். 8 எல்லா இடத்திலும் குதித்து விளையாடுவார்கள். 9 பென்சிலின் மூலம் விரல்களால் எழுதும் பழக்கம் உருவாதல். 10 6 8 வரையிலான கன சதுரங்களை கொண்டு வடிவங்களை உருவாக்குதல். 11 ஆடைகளை குழந்தையை வளர்ப்பவர்கள் அணிவிப்பார்கள். 12 உணவுகளை கொத்து கரண்டி மூலம் உண்ண பழகுதல். தளர் நடை பருவத்தினருக்கான அரிகை வளர்ச்சி. 1 முதல் 3 வருடத்திற்கு உள்ள தளர் நடை பருவத்தினருக்கான அரிகை வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். 1 இல்லை என்ற வார்த்தைக்கு பொருள் புரிந்து கொள்வர். 2 புத்தகத்தில் உள்ள படங்களை பார்த்து கருத்துக்களை புரிந்து கொள்ளல். 3 எளிமையான கதைகளை கேட்பதன் மூலம் மகிழ்ச்சி அடைவார்கள். 4 50 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகளை பேசத் தொடங்குவார்கள். 5 உடல் உறுப்புகளின் பெயர்களை தனித்தனியாக குறிப்பார்கள். 6 பிறர் கேட்கும் பொழுது தனது முழு பெயரை சொல்லக்கூடியவராய் இருப்பார்கள். 7 6 மீட்டர் தொலைவில் இருக்கும் நன்கு பழக்கப்பட்டவர்களை அடையாளம் சொல்வார்கள். 8 2 3 வண்ணங்களை பொருத்தி பார்க்கும் ஆர்வம் பெறுதல். தளர்நடை பருவத்தினருக்கான சமூக மனவெழுச்சி வளர்ச்சி, சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட். 1 முக்கிய பராமரிப்பாளர்களை அதிகமாக சார்ந்திருப்பார்கள். 2 தன்னை வளர்ப்பவர்கள் எந்த நேரமும் தனது கண் பார்வையில் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். 3 விளையாட்டுகளில் மகிழ்ச்சியுடன் பங்கு கொள்ளுதல். 4 தன்னுடைய பொருட்களையும் உடைகளையும் தானே பாதுகாத்தல். 5 பாராட்டுதலை எதிர்பார்ப்பார்கள். 6 அச்சம் தரக்கூடிய பார்வை, காட்சிகள், சத்தம் கேட்டல் போன்ற செயல்கள் மூலம் பய உணர்வை அடைவார்கள். 7 தனித்து விளையாடுவார்கள் அல்லது மற்ற குழந்தைகளுடன் வெளியே விளையாடுவார்கள். 8 பரிவு, கருணை, கூச்ச சுபாவம் போன்றவைகளை வெளிப்படுத்துவார்கள். 9 விளையாட்டு பொருட்களை வைத்து மற்ற குழந்தைகளுடன் விளையாடுவார்கள், ஆனால் அதனை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தயக்கம் காட்டுவார்கள். அடுத்தது முன்பருவ பள்ளியினர், ப்ரீ ஸ்கூல், 3 முதல் 6 வயது வரை. முன்பருவ பள்ளியினர் உடலியல் வளர்ச்சி, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். 1 இந்நிலையில் வளர்ச்சி மிக குறைவாக தான் இருக்கும். 2 இந்நிலையில் குழந்தைகள் வருடத்திற்கு சுமார் 1.8 கிலோ வரை எடை கூடுவார்கள். 3 பிறந்ததை விட 4 to 5 வயதில் குழந்தைகளின் நீளம் 2 மடங்கு அதிகமாக காணப்படும். 4 நிமிடத்திற்கு 80 to 120 வரை நாடி துடிப்பு இருக்கும். 5 சுவாசம் 20 to 30 சி, ஒரு நிமிடத்திற்கு 20 to 30 சி வரை சுவாசம் இருக்கும். 6 இரத்த அழுத்தம் 100/67 + 24/25 என்று இருக்கும். 7 அவர்களே தனது பற்களை துலக்குவார்கள். 8 கால்பந்து போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள். 9 கழிவறையை பயன்படுத்துவார்கள். முன்பருவ பள்ளியினரின் அரிகை வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். 1 பொருட்களின் பெயர்களை சொல்ல தெரிந்து கொள்வார்கள். 2 கத்திரிக்கோல், வண்ண உபகரணங்களை பயன்படுத்தி உருவங்களை செய்வார்கள். 3 அதிக அளவில் விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள். 4 பிற குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடுவார்கள். 5
2 அல்லது 3 வண்ணங்களை பொருத்துவார்கள். 6 எண்கள், குறியீடுகள், வார்த்தைகள் ஆகியவைகளை பொருத்துவார்கள். 7 பெரியவர்களின் பேச்சு, செயல்களை தனது நடத்தையின் மூலம் பிரதிபலிப்பார்கள். 8 ஏன், எதற்கு, எப்படி போன்ற கேள்விகளை கேட்பார்கள். 9 வார்த்தைகளை உருவாக்குதல், தனது பெயரை எழுதுதல் போன்ற செயல்களை செய்வார்கள். முன்பருவ பள்ளியினரின் சமூக மனவெழுச்சி வளர்ச்சி, சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட். 1 தனது நம்பிக்கைக்கும் செயல்களுக்கும் காரணம் கூறுவார்கள். 2 இருட்டை கண்டால் பயம் இருக்கும். 3 சமூகத்துடன் இணைந்து செயல்படுவார்கள். 4 குறைவான அளவே பெற்றோர்களை சார்ந்திருப்பார்கள். 5 மாற்று பாலின பெற்றோர்களுடன் ஒன்றி இருப்பார்கள். 6 எரிக்சனின் கோட்பாட்டின்படி இந்த வயது குழந்தைகள் தன்னை பற்றிய கருத்துக்களை பிற மக்களிடமும் உலக செயல்களிலிருந்தும் கற்கிறார்கள். 7 தானே பல செயல்களை செய்தல், அதாவது கை கழுவுதல், சின்ன துணிகளை உடுத்துதல், மலம் கழித்தல் போன்ற செயல்களை மேற்கொள்வார்கள். 8 தனக்குரிய நட்புகளை அமைத்து கொள்வார்கள். 9 தனியாகவே பல செயல்களை செய்வார்கள். 4 பள்ளிப்பருவம். பள்ளிப்பருவம் ஸ்கூல் ஏஜ், 6 12 வயது வரை பள்ளிப்பருவம். பள்ளிப்பருவம் 6 12 வயதுடைய குழந்தைகளை பள்ளிப்பருவ குழந்தைகள் என்று கூறுவர். இதுவரையில் தனது குடும்பத்தாருடன் மட்டுமே பழகி வந்த குழந்தையானது இப்பொழுது வெளி உலகத்தில் உள்ள மாணவர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள், தன் மீது அதிகம் அன்பு செலுத்துபவர்கள் போன்றவர்களுடன் பழகுகிறார்கள். இவ்வாறு அவர்கள் சமூகத்துடன் இணைந்து செயலாற்றும் போது பல அனுபவங்கள் கிடைக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் பெறும் அனுபவங்களிலிருந்து தோன்றும் கற்றலானது அவர்களின் நடத்தையில் வெளிப்படும். சில சமயங்களில் இது அவர்களுடைய தன்மதிப்பை பாதிப்பதாகவும் மன அழுத்தத்தை தரக்கூடியதாகவும் அமையும். இப்பருவத்தினை குழந்தைகள் வளரிளம் பருவத்திற்கு தயாராகக்கூடிய காலம் என்றும் கூறலாம். பள்ளிப்பருவம் 6 12 வயது வரை ஸ்கூல் ஏஜ். பள்ளி பருவத்தினரின் உடலியல் வளர்ச்சி, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். 1 வளர்ச்சியானது மிக குறைவாகத்தான் இருக்கும், ஆனால் சீராக இருக்கும். 2 பள்ளி பருவ குழந்தைகள் வருடத்திற்கு 3 8 கிலோ முதல் எடை கூடுவார்கள். 3 இப்பருவத்தில் அவர்களின் உயரம் வருடத்திற்கு 5 சென்டிமீட்டர் உயரும். 4 நாடி துடிப்பு 90+15, ஒரு நிமிடத்திற்கு 90+15 என்ற அளவில் நாடி துடிப்பு இருக்கும். சுவாசித்தல் நிமிடத்திற்கு 21+3 சென்டிமீட்டர் சுவாசித்தல் நிலை இருக்கும். இரத்த அழுத்தம் 100/60 +16/10 என்ற அளவில் இருக்கும். காலணிகளை அவர்களே அணிவார்கள். கைகள், கண்களின் ஒருங்கமைவு நிலை சிறப்பாக இருக்கும். தசை வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் அடைந்த நிலையில் இருக்கும். நன்கு சைக்கிள் ஓட்டுவார்கள். விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வமாக பங்கேற்பார்கள். ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் சமமான வளர்ச்சி, பாலியல் முதிர்ச்சி பெற்றிருப்பார்கள். பால் பற்கள் விழுந்து நிலையான பற்கள் வளரும். கண்கள் நன்கு வளர்ச்சியடைந்து செயல்படும். பள்ளி பருவத்தினரின் 6 முதல் 12 வயது வரை அறிகை வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். 1 வார்த்தைகளை புதிர்களுக்கு ஏற்றவாறு பொருத்துவார்கள். 2 சுலபமான அளவீட்டு முறைகளை பயன்படுத்துவார்கள். 3 சரளமாக பேசுவார்கள். 4 காரண காரிய உறவுகளை புரிந்து கொள்வார்கள். 5 கூட்டல், கழித்தல் ஆகியவற்றை நன்கு கற்பதன் மூலம் தீர்வு காண்பார்கள். 6 பெரிய வார்த்தைகளை உபயோகிப்பார்கள். 7 வாசித்தல் மூலம் பலவிதமான மகிழ்ச்சிகளை அடைவார்கள். 8 தகவல்கள், நிகழ்வுகள் ஆகியவைகளை பற்றி படிக்க விரும்புவார்கள். 9 சமூக உலகளாவிய பிரச்சனைகளை குறித்து விவாதம் செய்வதில் ஆர்வம் கொள்வார்கள். 10 மௌனமாக படிக்கும் பழக்கத்திற்கு முன்னுரிமை தருவார்கள். 11 படங்களில் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை அறிவார்கள். 12 அனைத்து வண்ணங்களையும் தெளிவாக கூறுவார்கள். பள்ளி பருவத்தினர் 6 முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகளின் சமூக மனவெழுச்சி வளர்ச்சி, சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட். 1 மற்றவர்கள் மீது பொறாமைப்படும் குணம் கொண்டவராக இருப்பார்கள். அடிக்கடி மனப்போராட்ட நிலையினை அடைவார்கள். 3 பெற்றோர்களை விட நண்பர்களையே நம்புவார்கள். 4 திடீரென கோபம் அடைவார்கள். 5 தன்னிச்சையாக பல நடவடிக்கைகளை செய்வார்கள். 6 சகிப்புத்தன்மை சிறிதளவே காணப்படும். 7 பெற்றோர்களை சார்ந்திருப்பது குறைந்த அளவாக மாறும். 8 தனது தந்தையை முன்மாதிரியாக எண்ணுவார்கள்.
அதன் மூலம் நேர்மறை எண்ணங்களை பெறுவார்கள். 9. நண்பர்களிடம் மகிழ்ச்சி, ரகசியம் ஆகிய அனைத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள். 10. தனது முயற்சியில் தோல்வியடைந்தால் தாழ்வு மனப்பான்மை பெறுவார்கள். 11. தானே முற்பட்டு செயலாற்றி வெற்றி பெறுவதன் மூலம் உற்சாகம் அடைவார்கள். 5வதாக வளரிளம் பருவம் அடலசன்ஸ் 13 18 வயது வரை. 13 18 வயது வரை வளரிளம் பருவம் அடலசன்ஸ். மனிதனின் வாழ்க்கையில் வளரிளம் பருவம் என்பது மிகவும் முக்கியமான காலகட்டமாகும். இந்த பருவத்தில்தான் ஒருவரின் வாழ்க்கையின் அனைத்து வகையான வளர்ச்சியும் உச்ச நிலையினை அடைகிறது. இப்பருவமானது 13 வயதில் தொடங்கி 18 வயது வரை தொடரும். இப்பருவத்தில் பாலின உறுப்புகள் வளர்ச்சி பெறுகிறது. மேலும் குழந்தைகளின் உடல் உறுப்புகள் அனைத்தும் நன்கு வளர்ச்சி பெற்று உளவியல் ரீதியாகவும் முதிர்ச்சி அடைகிறது. வளரிளம் பருவம் அடலசன்ஸ் 13 18 வயது வரை உள்ள குழந்தைகளின் உடலியல் வளர்ச்சி ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். 1. நாடி துடிப்பு 60 முதல் 80 நிமிடத்திற்கு 60 to 80 நாடி துடிப்பு இருக்கும். சுவாசித்தல் நிமிடத்திற்கு 2 சுவாசித்தல் நிமிடத்திற்கு 16 to 20 சென்டிமீட்டர். 3. வளரிளம் பருவத்தில் ஆண்களின் உடல் வளர்ச்சி. 4. பாலின உறுப்புகள் வளர்ந்து இருக்கும். 5. முகம், மார்பக பகுதிகளில் முடிகள் வளரும். 6. குரலில் மாற்றம் ஏற்படும். 7. தோள்பட்டை விரைவான வளர்ச்சி பெற்று அகலமாக காணப்படும். 8. ஆண் குழந்தைகளின் விதைப்பைகள் வளர்ச்சியுற்று இயங்கத் தொடங்கும். 9. வளரிளம் பருவத்தில் பெண்களின் உடல் வளர்ச்சி. 10. பெண்களின் இடுப்பு பகுதி விரிவடையும். 11. 10 வயதில் பெண் குழந்தைகளின் மார்பகங்கள் வளரத் தொடங்கும். 12. இப்பருவத்தில் பெண்கள் 10 13 வயதில் பூப்பு நிலை அடைவார்கள். 12. பெண் குழந்தைகளின் சினைப்பைகள் முழு வளர்ச்சியுற்று இயங்கத் தொடங்குகின்றன. 13. குரலில் மாற்றம், மர்ம பகுதிகளில் முடி வளர்தல் போன்றவைகள் தோன்றும். வளரிளம் பருவம் அடலசன்ஸ் 13 18 வயது வரை உள்ள குழந்தைகளின் அறிகை வளர்ச்சி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். 1. இப்பருவத்தினர் தனக்கு எழும் பிரச்சனைகளை தாங்களே சமாளிப்பார்கள். 2. தங்களுடைய திறன்களை சிந்தித்தல் மூலம் மேம்படுத்திக் கொள்வார்கள். 3. தனக்கென தனித்த கருத்துக்கள் உண்டு என்பதை மற்றவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். 4. எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை தேர்ந்தெடுத்து அதற்கான வழிமுறைகளில் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். 5. அறிவு வளர்ச்சி, நுண்ணறிவு ஆகியவற்றின் அடிப்படையில் இப்பருவத்தினரின் லட்சியம் அமைகின்றது. 6. தனது எதிர்காலம் குறித்து சிந்தித்து முடிவுகளை எடுப்பார்கள். 7. தினமும் செய்யும் செயல்களை நுண்ணறிவுடனும் ஆக்கத்திறனுடனும் செயல்படுத்துவார்கள். வளரிளம் பருவம் அடலசன்ஸ் பீரியட் 13 18 வயது வரை உள்ள வளரிளம் பருவத்தினரின் சமூக மனவெழுச்சி வளர்ச்சி சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட். 1. செல்ஃபி எடுத்துக்கொள்வதில் அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள். 2. மாற்று பாலினத்தினர் மீது ஈர்ப்பு ஏற்படும். 3. தலைமை பண்பு இப்பருவத்தினரிடம் இயல்பாகவே காணப்படும். 4. அதிரடியான உடல் வளர்ச்சி ஏற்பட்டு பெருத்த மாற்றங்கள் ஏற்படுதலின் மூலம் இப்பருவத்தில் உள்ளவர்கள் மனக்குழப்பத்தில் இருப்பார்கள். 5. திடீரென துரித மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலம் வெட்கம், கூச்சம், பயம், படபடப்பு போன்றவைகள் ஏற்படுகின்றன. 6. பெற்றோர்களிடையே இடைவெளி உடையவர்களாக இருப்பார்கள். 7. குழு உறுப்பினர்களது அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெற எச்செயல்களையும் செய்ய துணிவார்கள். 8. எப்போதும் எங்கேயும் பாராட்டுதல்களை பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். 9. ஒப்பார் குழுவிடம் அதிக பற்று கொண்டிருப்பார்கள். 10. இப்பருவத்தினர் பதற்றம், கோபம், அன்பு, பரிவு போன்ற மனவெழுச்சிகளை மாறி மாறி வெளிப்படுத்துபவர்களாக இருப்பார்கள். 11. சுயமாக செயல்படவும் சமூக அங்கீகாரம் பெறவும் வினாக்கள் கேட்டு உண்மை அறிவதிலும் ஆர்வமாய் இருப்பார்கள்.